இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கம்பு அவலை வச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து கம்பு அவல் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. இந்த கம்பு அவல் வந்துட்டு இப்ப வெய்ய காலத்துக்கு கம்பு கூழ் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இப்ப கம்பு அவல் எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப கூழ். இப்ப ரொம்ப கூலா இருக்கும், அதனால நான் கம்பு அவல் எடுத்துக்கிறேன். இப்ப கம்பு அவல் கூட என்னென்ன சேர்க்க போறேன்னா, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அத்திப்பழம், ஆப்ரிக்காட்டு, பேரிச்சம்பழம், ஒரு சில நட்ஸ், உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது, இல்ல நீங்க திராட்சை, காஞ்ச திராட்சை கூட போட்டுக்கலாம். அதை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நைட்டே ஊற வச்ச சியா சீடு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் போட்டு ஊற வச்சிருக்கேன். அதுல வந்து இப்போ நான் அலசி, இப்போ காமிச்ச அவளை வந்து அலசி சேர்த்திருக்கேன். அவளை வந்து அலசி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் புரோட்டீன் தேவை இருக்கு. எனக்கு டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதால நான் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றேன். அதனால நான் காலையில் ஒரு 10 கிராம்ஸ் ப்ரோட்டீன் பவுடர் எதுலையோ ஒன்றில் சேர்த்துப்பேன். அப்போ நான் இதில் சேர்த்துக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு இது தேவையில்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க, இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நான் காமிச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து நீங்கள் பாலோ இல்லை தயிரோ எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கட்டியாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே சாப்பிட முடியாது. அதனால் பால் சேர்த்துக்கோங்க, இல்லை தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லை பாதாம் மில்க் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலக்கிக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம். எனக்கு வந்துட்டு மேலே இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக போடுவேன். நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டு இதில் சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் ஒரு 4 சுண்டல் நீங்கள் வேக வச்சுருந்தா கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ப்ரோட்டீனுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு மேலே இந்த பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் கொஞ்சம் நாள் போட்டு சாப்பிடுவேன். இந்த மாதிரி நீங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து எப்ப சாப்பிடுறதுன்னு கேட்காதீங்க, இதுதான் பிரேக்ஃபாஸ்டே.